அக்டோபர் மாதத்தின் ஒரு அடர்த்தியான சனிக்கிழமை இரவு. நேரம் சரியாக 10:05. நிர்மலாவின் பங்களா பெரிதும் உயரமான சுற்றுச்சுவர்களை கொண்டதுமாக இருந்தது. இந்த அமைதியான தெருவில் அது கிட்டத்தட்ட ஒரு கோட்டையைப் போல் தனித்து காணப்பட்டது. மழை பெய்து சில மணி நேரங்கள் ஆகியிருந்ததால் நிலத்திலிருந்து ஒரு புதிய குளிர்ச்சியான மண் வாசனை எழுந்து ஜன்னல் கண்ணாடிகளை ஒட்டி தவழ்ந்தது. கணவர் திலீப் அலுவல் காரணமாக சென்னை சென்றிருக்க நிர்மலா கடந்த 3 நாட்களாக தனியாகத்தான் இருந்தாள். அவள் படுக்கை அறையோடு இணைந்திருக்கும் சிறிய நூலக அறையில் ஒரு ஸ்வெட்டரை போர்த்தி கொண்டு தமிழ் பழங்கதைகளை படித்து கொண்டிருந்தாள். அருகில் ஆவி பறக்க டம்ளரில் டீயும் காத்திருந்தது. இந்த தனிமையும் அவளுக்கு விருப்பமானதாக இருந்தது. அந்த விசித்திரமான சத்தம் கேட்கும் வரை யாரோ ஒரு மனிதரின் சத்தம் அலறுவது போல். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். புத்தகம் கையிலிருந்து கீழே விழுந்தது. அது ஒரு மனிதனின் வேதனையின் கூக்குரல். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று அவளால் கணிக்க இயலவில்லை. அதுவும் மிக பக்கத்தில் கேட்டது. ஆனால் அந்த சத்தம் வீட்டின் உள்ளிருந்து வரவில்லை என்பதை மட்டும் உணர்ந்தாள். அவள் பயத்துடன் எழுந்து ஜன்னல் இருந்த இடத்தை நோக்கி சென்றாள். ஜன்னலின் வெளியே பார்த்தாள். அடர்ந்த இருட்டும் தெருவிளக்கின் ஒளி மட்டுமே தெரிந்தது. சத்தம் எங்கிருந்து மட்டும் வருகிறது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவள் தனிமை கொடுமையாக இருந்தது. தைரியத்தை வரவழைத்து சமையல் அறையை நோக்கி நகர்ந்தாள். சமையல் அறையின் ஜன்னலில் திரையை விலக்கி பார்த்தாள். அங்கும் ஒன்றும் புலப்படவில்லை. கூர்ந்து கவனித்தாள். அந்த சத்தம் எவ்வாறு வருகிறது என்று. யாரோ ஒரு கனமான கம்பியை தரையில் உரசுவது போலான சத்தம் அது. அவளின் பயம் இன்னும் அதிகமானது. என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தாள். வீட்டின் கதவுகளை எல்லாம் பயத்துடனே சென்று தார்ப்பால் போட்டாள். அவ்வண்ணமே தன்னுடைய அறைக்கு சென்று கதவை மூடினாள். திடீரென்று சத்தம் நின்றது. அவளும் அந்த சத்தம் கேட்கின்றதா என்று அமைதியாக கவனித்தாள். சத்தம் வரவில்லை என உறுதிப்படுத்திய பின்பு பெருமூச்சு விட்டாள். இப்பொழுதுதான் அவளுக்கு நிம்மதி. இருந்த போதிலும் அவளது எண்ணமெல்லாம் எங்கிருந்துதான் அந்த சத்தம் வந்திருக்கும் என்றுதான். அவளோ மனதிற்குள் ஒருவேளை மேற்கூரையில் போட்டிருக்கும் தகரத்தின் சத்தமாயிருக்குமோ என்று அவள் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தாள். அந்த கணம் அவளின் அலைபேசி மணி ஒலிக்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல அவளின் அலைபேசி ஒலியே அவளை சிக்குண்டு வெடிக்கிட செய்தது. ஒரு வினாடி இதயம் நெஞ்சு துடித்தது போல் இருந்தது அவளுக்கு. இது அலைபேசியின் ஒலி என்று உணர்ந்ததும் யதார்த்தமானாள். அலைபேசியை எடுத்து பார்த்தபோது அவளுடைய கணவர் திலீப். எடுத்து பயம் கலந்த குரலோடு ஹலோ என்று பேச தொடங்கினாள். அங்கிருந்து அவள் கணவர் சாப்பிட்டியா, தூங்க தயாராயாச்சா என்று கேட்டான். அவள் எனக்கு இங்கு தனியாக இருக்கிறதற்கு பயமாக உள்ளது என்று கூறினாள். 3 நாள் தனியாக தானே இருந்துட்ட, இப்பொழுது என்ன ஆச்சு என்று வினாவினான். அதற்கு அவள் ஆமாம், 3 நாள் எனக்கு எந்த பயமும் வரல, பயப்படும்படியாகவும் எதுவும் ஆகவும் இல்லை. ஆனால் இன்று இரவுதான் ஒவ்வொரு நிமிஷமும் கடக்க பயமாக உள்ளது. ஏதேதோ சத்தம், அதுவும் விசித்திரமாக கேட்கிறது என்றாள். அவனும் சிரித்தபடி நீ ரொம்ப தைரியமான ஆளாச்சே. சரி, ஒன்றும் இல்லை, தைரியமா இரு, நாளைக்கு வந்துடுறேன்ல என்று அழைப்பை துண்டித்தான். நிர்மலாவுக்கு திலீப் பேசின பிறகு ஆறுதலாக இருந்தது. அவளும் அந்த தைரியத்தோடு உறங்க தயாரானாள். அந்த நேரம் ஓய்ந்திருந்த மழை திரும்பவும் இரைச்சல் சத்தத்தோடு பெய்தது. உறங்க தயாரான அவளுக்கு உறக்கமும் வரவில்லை. எப்பொழுது விடியும் என்று புலம்ப தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து மழை இரைச்சல் தணிந்து அமைதியானது. தூக்கம் வராத அவளுக்கு கண்ணோரம் தூக்கம் வர திடீரென ஒரு சத்தம் மறுபடியும். அப்பொழுது கேட்ட அதே சத்தம். நிர்மலாவுக்கு இதயம் வேகமாக துடிக்க கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவளின் எண்ணமெல்லாம் எங்கெங்கோ சென்றது. படுக்கையை விட்டு நகர தயாராகவில்லை அவள் கால்கள். என்ன செய்வதென்று அறியாமல் விழித்தாள். இது என்ன சோதனை? அவளுக்கு இயற்கைக்கு அப்பால் நடக்கும் அமானுஷ்யத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்பொழுது அவள் இருந்த சூழ்நிலை அவளுக்கு பயங்கரமாக இருந்தது. பெருமூச்சுடன் மனதில் தைரியத்தை வரவழைத்து அலைபேசியை கையில் எடுத்து அரைக்கதவை திறக்க படுக்கை விட்டு எழுந்தாள். ஆனால் சத்தம் கேட்பது நின்றது. அவளுக்கு வெளியே செல்ல விருப்பமில்லை. உடம்பெல்லாம் நடுங்கிய வண்ணமே படுக்கையில் படுத்து கொண்டாள். பயந்த மனநிலையிலேயே தூக்கத்தில் மூழ்கினாள். திடீரென்று அவளது மனதில் ஒரு கருப்பு புகை போல தோன்றியது. கண் விழித்து பார்த்தபோது அவள் ஒரு இருட்டு அறையில் நின்று கொண்டிருந்தாள். சுவர்கள் வெறும் சத்தங்களோடு உயிருள்ளது போல அசைந்தது. அப்பொழுது ஒரு குரல் அவளை வா என்று அழைத்தது. ஒரு முகம் பார்வை இல்லாமல் வெள்ளை கம்பளிகளில் மூடியிருந்தது.
அதன் கைகளில் கனமான ஒரு கம்பியை தரையில் உரசியபடி அவளை நோக்கி நகர்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த நிர்மலா அதிர்ச்சியில் உறைந்தாள். செய்வதறியாது திகைத்து அலறிக்கொண்டே முன்னோக்கி ஓடினாள். வெடுக்கென்று கண் விழித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அவள் கண்டது கனவு என்று. அந்த குளிரிலும் நெற்றியில் வியர்வை துளிகள் சொட்டி கொண்டிருந்தன. மூச்சு சீராக இல்லாமல் விறுவிறுப்பாக நடுங்கிக் கொண்டே அவள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். பயத்துடன் தூங்கியதால் இப்படி கனவு வந்துள்ளது என உணர்ந்தாள். விழித்ததிலிருந்து அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அலைபேசியை எடுத்து பாடல்கள் கேட்க தொடங்கினாள். அவ்வாறே இரவு கிடந்தது. அதிகாலை 4:45 மணியளவில் அவளின் வீட்டின் கார்னிங் பெல் சத்தம் கேட்டது. அவளின் மனம் மறுபடியும் பதறத் தொடங்கியது. இந்த அதிகாலை நேரத்தில் யாரா இருக்கும் என எண்ணிக்கொண்டிருந்தாள். மறுபடியும் ஹார்னிங் பெல் சத்தம். ஆனால் அவள் படுக்கையை விட்டு நகரவில்லை. சற்று நேரத்தில் கதவை தட்டுவது போல் சத்தமும் கேட்க, நிர்மலா, நிர்மலா என்று அழைக்கும் அவள் கணவர் திலீப் குரலும் ஒலித்தது. அவளது உள்ளம் கலங்கியது. இது உண்மையிலேயே என் கணவரா அல்லது வேற யாராவதா என்ற சந்தேகம் வந்தது. உடனே அலைபேசியை எடுத்து அவள் கணவருக்கு கால் செய்தாள். அவள் கணவரும் உடனே எடுத்து, நான் தான், வந்து கதவு தர என்றான். உடனே அவளுக்கு நிம்மதி வந்தது. சென்று கதவை திறந்தாள். அவள் கணவர் திலீப்பை பார்த்தவுடன் இதுவரை மனதில் இருந்த பயம் எல்லாம் மாறியது. நீங்க நேற்று இரவு பேசும்போது கூட நாளைக்கு வாரேன்னு சொன்னீங்க, ஆனா அதிகாலை வரதா சொல்லலையே என்று கேட்டாள். ஆமாம், உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு தான் சொல்லல என்றான். அவளும் இரவு கேட்ட சத்தத்தை பற்றியும் வந்த கனவை பற்றியும் அவனிடம் விவரித்து கூறினாள். நீ பயத்தோட தூங்கியிருப்ப, அதனாலதான் அப்படி கனவு வந்திருக்கும். ஆக மொத்தத்துல நீயும் தூங்கல, நானும் டிராவல்ல தூங்கல. சரி, இப்போ உனக்கு பயம் போயிருக்கும்ல, கொஞ்ச நேரம் தூங்கலாம், மார்னிங் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம் என்று கூறி 2 பேரும் உறங்கினார்கள். காலை 9:15 மணி அளவில் எழுந்து ஆர்டர் செய்த உணவை சாப்பிட்டார்கள். நிர்மலாவும் இரவு நேரம் நடந்த பயங்கரத்தை மறந்து யதார்த்தமானாள். அவள் சமையல் அறை சென்று மதிய உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். அவ்வேளை மழை பெய்து கொண்டிருந்ததால் மழை துளிகள் சமையல் அறைக்குள் ஜன்னல் வழியாக உள்ளே வீசியது. உடனே ஜன்னல் கதவுகளை மூடினாள். அப்பொழுது அதே சத்தம் கேட்டது. ஆனால் இப்பொழுது காலை நேரம் என்பதாலும் தன்னுடைய கணவர் வீட்டில் இருப்பதாலும் அவள் பயப்படவில்லை. உடனே கணவரிடம் வந்து, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? இதே சத்தம்தான் என இரவில் பயம்புறுத்தியது என்று கூற, இருவரும் சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றார்கள். சத்தம் மேல் மாடியில் இருந்து வந்தது. இவர்கள் மேல் மாடியில் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு மூலையில் ஏசி கண்டென்சர் பக்கம் ஒரு பெரிய உருவம் கொண்ட கருப்பு பூனை குளிருக்கு இதமாக இருக்க சூடான காற்று வெளிவரும் கண்டென்சர் பக்கம் படுத்து கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பேசும் யானை பொம்மை. அது திலீப் ஒரு வாரத்திற்கு முன்பு பக்கத்து வீட்டு குழந்தைக்காக வாங்கியது. குழந்தைக்கு கொடுக்கும் முன் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் என்று பரிசோதித்து மேலேயே மறந்து வைத்துள்ளான். அது மழையின் காரணமாக அந்த பொம்மை ஈரமாகி உள்ளே இருந்த பேட்டரிகள் ஷார்ட் ஆகி அது கம்பி தரையில் உரசுவது போல் அதன் ஒலி மாறியிருந்தது. அவள் ஆழமாக மூச்சு விட்டாள். அது பயத்தின் மூச்சு அல்ல, தன்னுடைய முட்டாள்தனமான எண்ணங்களுக்கான வந்த சிரிப்பு. அடச்ச, இதுக்கா நான் பயந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது திலீப், ச, வாங்கிடும் பொம்மை இப்படி மழையில நாசமாகி விட்டதே என புலம்பிக் கொண்டிருந்தான். நிர்மலா அவனை மேலும் கீழுமாக பார்த்து சிரித்தாள். இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்.